Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, வந்து இன்னைக்கு பார்க்க போறது SSC Connect ஓட எபிசோட் நம்பர் 2 தான். So SSC Connect வந்து நான் யாருக்குன்னு ஆல்ரெடி நான் நிறைய முறை மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய SSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளஸ் RPF ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ SSCக்கும் RPFக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் எல்லாமே ரீசனிங் காமன் தான். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSC GD ஸ்டூடெண்ட்ஸை கருத்தில் கொண்டு தான் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் இந்த 10 வீடியோஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் ஏதாயிடும் பைலிங்குவல் கேசஸ்ல வந்துடும். இன்கேஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமாவே வரும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க RPF ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிறது ரீசனிங்ன்றது படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது தான். அதனால உங்களுக்கு இது அந்த அளவுக்கு டஃபா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எபிசோட்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, the first question வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் தான். அகைன் நேத்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்பர் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ 5 8 13 20 29 question mark 53 68 85. சோ கொஸ்டின் மார்க் தூக்கி வந்து சென்டரா வச்சிருக்காங்க. சோ லாஜிக் என்ன வேணா இருக்கட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன நம்பர் சீரிஸ் கத்துக்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். சோ 8க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 3, 13க்கும் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 5, 20க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் 7, இதுக்கு டிஃபரன்ஸ் 9. இப்ப பாருங்க 3 5 7 9ன்னு வந்திருக்கு. அப்ப அடுத்த வித்தியாசம் கண்டிப்பா என்ன இருக்கணும்? எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்கள். சோ அடுத்தது கண்டிப்பா 11 தான் இருக்கணும். சோ கூட்டினா 40 தான் விடை. சோ ஆன்சர் 40. வேணா பாருங்க அடுத்த நம்பருக்கு வந்து வித்தியாசம் 13. 53ல 40 போச்சுன்னா 13. சோ ஆன்சர் 40. ஈஸியா வந்துருச்சா? ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, ஐடென்டிஃபை தி நம்பர் தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட். எது வந்து இருக்கிறதுல தவறுன்னு கேக்குறாங்க. பார்த்த உடனே சொல்லலாம் எது தவறு, 115 தான். ஏன் அப்படின்னா 25 5 ஸ்கொயர். ஓகேவா? 5 அந்த மாதிரி 5 சம்திங் வரும். இது வந்து 25 ஸ்கொயர் வரும். இதுவும் வந்து 5 கியூப் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவும் 5 பவர் சம்திங் தான். ஓகே, 5 பவர் 4 நினைக்கிறேன். ஆமா, 5 பவர் 4, அது 5 பவர் 2, இது 5 பவர் 3, இது 5 பவர் 4. சோ 4 முறை 5 மல்டிப்ளை பண்ணா உனக்கு இது கிடைக்கும் 625. 3 முறை 5 மல்டிப்ளை பண்ணா உனக்கு 125 கிடைக்கும். 2 முறை 5 மல்டிப்ளை பண்ணா 25 கிடைக்கும். 115 அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இல்ல. சோ வெளியே போற நம்பர் வந்து 115. ஓகேவா? சோ அடுத்தது வென் டயக்ராம். சோ என்ன வார்த்தை கொடுத்திருக்கான்னு மட்டும் கவனி, கேள்வியை படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. லாங்குவேஜஸ் ஹிந்தி மலையாளம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப லாங்குவேஜஸ்னா மொழிகள். ஹிந்தினா அது ஒரு மொழி, மலையாளம்னா அது ஒரு மொழி. ஹிந்தி வேற மொழி, மலையாளம் வேற மொழி. ஆனா ரெண்டுமே எதுக்குள்ளதான் வரும்? மொழிகளுக்குள்ளதான் வரும். அப்ப எந்த படத்தை சூஸ் பண்ணலாம்? சி. அப்ப இந்த வட்டம் ஹிந்தி, இந்த வட்டம் மலையாளம், வெளியில இருக்கிறது லாங்குவேஜஸ். அப்ப ரெண்டுமே வேற வேற மொழி, ஆனா அது எதுக்குள்ளதான் இருக்கு? லாங்குவேஜஸ்குள்ளதான் இருக்கு. சோ 4வது क्वेश्चन ஒரு பசில் மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. அப்ப டெஃபினட்டா we want to solve it. நம்ம பண்ணி தான் ஆகணும். சோ என்ன சொல்லிருக்காங்க பாரு. A medical representative plan to visit each of 6 hospitals. அப்போ ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா யார்? அந்த பை தூக்கி ஜோல்ராம் பை மாதிரி மாட்டிட்டு போறாங்களே அவங்க தான். சோ நம்ம சும்மா சொல்லலாம், ஆனா அவங்களுக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்கு வேலையில. சோ அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணிருக்காராம்? plan to visit 6 hospitals. 6 ஹாஸ்பிடலுக்கு போகணும் பிளான் பண்ணிருக்காராம். என்னன்னா ABCDEF மொத்தம் அந்த 6 ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி once during the course of one day. ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடல் தான் அவரால போக முடியும். இப்ப ஏக்கு இன்னைக்கு போனாருன்னா இன்னைக்கு மத்த வேற எந்த ஹாஸ்பிடலும் போக மாட்டார். இன்னைக்கு சிக்கு போயிட்டாருன்னா வேற எந்த ஹாஸ்பிடல்ஸ்க்கும் போக மாட்டார். He is setting up his schedule for the day according to the following condition. அப்ப எந்த நாளுக்கு எந்த ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுக்கறாருன்றத பாத்துக்கோங்க. He must visit A before B and E. அதாவது he must visit A before B and E. அதாவது B ஹாஸ்பிடலுக்கும் E ஹாஸ்பிடலுக்கும் போறதுக்கு முன்னாடியே எதுக்கு போணுமா? ஏக்கு போணும். அங்க பிஃபோர்னா என்ன அர்த்தம்? முன்னாடி, பின்னாடி, கண்ணாடி அப்படிலாம் இல்ல, முன்னாடி. பிஃபோர்னா முன்னாடி. அப்ப பிக்கும் ஈக்கும் போறதுக்கு முன்னாடி எங்க போனோம்? ஏ. அப்ப ஏ ஹாஸ்பிடல் போறதுக்கு, பிக்கும் ஈக்கும் போறதுக்கு முன்னாடி எந்த ஹாஸ்பிடல் போயிடணும்? ஏக்கு போயிடணும். அப்ப ஏக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் பிஇ போகணும். அந்த பிஇ தொடர்ந்தும் போலாம், இல்ல இபி இப்படியும் போலாம். இபி. ஆனா ஏ போயிட்ட உடனே தான் இந்த 2 ஹாஸ்பிடலுக்கும் போகணும். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு, he must visit B before D. He must visit B before D. அப்போ D க்கு முன்னாடி எங்க போணுமா? B க்கு போணுமா? அப்ப D ஹாஸ்பிடலுக்கு முன்னாடியே B ஹாஸ்பிடல் போணும். அப்ப D க்கு முன்னாடியே B. The third hospital he visits must be C. மூணாவது ஹாஸ்பிடல் கண்டிப்பா எது இருக்கணும்னா C ஆ தான் இருக்கணும். The third hospital he visits must be C. மூணாவது ஹாஸ்பிடல் C தான் இருக்கணும். சோ இப்போ ஒரு ரேண்டமா ஒரு க்ளூ கொடுத்திருக்கான். B க்கும் E க்கும் முன்னாடி A க்கு போயிடணும்,
டிக்கு முன்னாடி பி போயிடணும். அப்ப ஏக்கு கீழே தான் யாரும் வருவான், டியும் வருவான். சோ ஒரு ரேண்டம் அசம்ஷன் படி ஏக்கு கீழே தான் பி இ டி இந்த மாதிரிலாம் இவங்க எல்லாம் கீழே தான் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு முன்னாடி தான் பாக்கி இருக்க 2 ஹாஸ்பிடல் முன்னாடி போவாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன கேக்குறாங்கன்னா which of the following could be the order in which the medical representative visit the 6th hospital. அப்ப பின்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க 4 ஹாஸ்பிடல்லயும். அதுல எது அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், 3வது ஹாஸ்பிடல் கண்டிப்பா எது இருக்கணும்னு சொல்லிட்டான், சி இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்ப 3வது ஹாஸ்பிடல் சி இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் 1 ஏ, இன்னொன்னு டி. இந்த 2 ஆப்ஷன்ல தான் 3வது ஹாஸ்பிடல் சி இருக்கு. அப்ப சி ஹாஸ்பிடல் இதுவும் வராது, பி ஆப்ஷனும் வராது. ஒரு பாயிண்ட வச்சு நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல எது சரின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, டிக்கு முன்னாடி யார் போயிருக்கணும், பி போயிருக்கணும். ஆனா இங்க பாருங்க பிக்கு முன்னாடி டி போயிருக்கான். அப்ப இதுவும் தப்பு. அப்ப இதுதான் சரி. முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அடுத்தது சிலாகிசம் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன், எங்க வீடியோல போய் சிலாகிசம் பார்த்துட்டு வரைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நோ கேட் இஸ் ஏ மங்கி. அப்ப எந்த கேட்டுமே மங்கி கிடையாது, எந்த கேட்டுமே மங்கி கிடையாது. அப்ப ரெண்டுத்துக்கும் ராங் மார்க் போட்டு லிங்க் பண்ணிடுங்க, ரெண்டும் சேரக்கூடாது. நோ மங்கி இஸ் ஏ கவ். எந்த மங்கியுமே கவ் கிடையாது. இப்ப இது ரெண்டுத்துக்குமே போட்டுருங்க. ஓகேவா? சோ எந்த கேட்டுமே மங்கி கிடையாது, எந்த மங்கியுமே கவ் கிடையாது. சோ கன்க்ளூஷன்ஸ் படிச்சுக்கோங்க. நோ கேட் இஸ் ஏ கவ். நோ கேட் இஸ் ஏ கவ்வான்னு கேக்குறான். அதாவது எந்த கேட்டுமே கவ் இருக்காதா அப்படின்னு கேக்குறான். சொல்ல முடியுமானா நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. இங்க நம்ம பார்க்க வேண்டியது டெஃபினெட்லி நாட் ஃபாலோ. அதாவது கண்டிப்பா சொல்ல முடியுமா இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. ஜென்ம எதிரி. மங்கியும் கேட்டும் சேரவே மாட்டாங்க. அதனால ராங் மார்க் போட்டேன். அதே மாதிரி மங்கியும் கவ்வும் சேர மாட்டாங்க, ஜென்ம எதிரி. ஆனா இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கன்றதுல எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. சேரலாம், சேராமையும் போகலாம். ஓகேவா? சேரலாம், சேராமையும் போகலாம். அதனால நோ கேட் இஸ் ஏ கவ்வுன்னு என்னால ஷியோரா சொல்ல முடியாது. அதாவது இப்போதைக்கு விலகி இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல கேட்டும் கவ்வும் சேரலாம்னா சேரலாம், தப்பு இல்ல. அதனால கன்ஃபார்மா இங்க கேட்டிருக்கான் நோ கேட் இஸ் ஏ கவ். கவ்வும் கேட்டும் சம்பந்தம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க, வராது. சோ இது சம் கவ்ஸ் ஆர் மங்கி. சில கவ் மங்கியா இருக்கான்னு கேக்குறான். அவங்க 2 பேரும் தான் சேரவே கூடாது. அப்ப இதுவும் என்ன ஆகாது, வராது. சோ ஆன்சர் neither conclusion 1 nor conclusion 2 follows. இவனும் கிடையாது, அவனும் கிடையாது, ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது select the option in which the given figure is embedded. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு பாரு. இப்போ இதே மாதிரி படம் இங்க எங்கனா இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. இதுல இல்ல. இதுல இருக்கு பாரு. இருக்கா? இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 6th क्वेश्चनக்கு டி. ஓகேவாமா? சோ 7th क्वेश्चन identify the correct option. again ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ 50 49 47 44 40 35 question mark 22. சோ பண்ணு எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. 2 3 4 5 எவ்வளவு கம்மியாகணும்? நீங்களே சொல்லுவீங்களா? 1 2 3 4. அப்ப இங்க எவ்வளவு கம்மியாகணும்? 6. 35ல 6 போச்சுன்னா எனக்கு கம்மியாயின்னு வருது இல்ல, கூட்டக்கூடாது. கம்மியாச்சுன்னா கழிக்கணும், அதிகமாச்சுன்னா கூட்டணும். இப்ப இங்க கம்மி தானே ஆகுது. 35ல 6 கழி. 35ல 6 கழிச்சா 29. ஓகே, ஆன்சர். அடுத்தது கம்ப்ளீட் த ஃபிகர். இந்த மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துட்டு இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல எப்படி படத்தை கம்ப்ளீட் பண்ணுவேன்? இப்படி சேரும், இப்படி சேரும், இப்படி சேரும், இப்படி சேரும். இந்த மாதிரி படம் எதுமா இருக்கு? பார்த்தாலே சொல்லிடுவீங்களே. இதுல இந்த வட்டமே இல்லை, சோ ஏ கிடையாது. இது இப்படி இருக்கு பாரு வட்டம், சியும் கிடையாது. இதுவும் எதுவும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கு பாரு, இந்த சிம்பிள் இங்க இல்ல, அதனால டி கிடையாது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. முடிஞ்சிருச்சு. அடுத்தது மிரர் இமேஜ்மா. கண்ணாடியில எப்படி தெரியும் இந்த படம்? இப்படி அம்புக்குறி இருக்கா? அப்ப அம்புக்குறி கண்ணாடியில இப்படி ஒன்னு ரிப்ளை ஆகுமா? இப்படி ஒன்னு ஆகும். இது அப்படிதானே கண்ணாடியில தெரியும். அந்த மாதிரி எந்த படமா இருக்கு? பி. அசால்ட்டுமா இதெல்லாம் உனக்கு. ஓகே, இது பார் கோடிங் டிகோடிங். கிச்சன்ன்றதை இப்படி மாத்தி எழுதிருக்காங்க. அப்ப ஷாம்பூன்றதை எப்படி மாத்தி எழுதுவாங்கன்னு கேட்கலாம். முதல்ல கிச்சன் எழுதிக்கோ. எப்படி மாத்தி எழுதுனாங்கன்றது எழுதிக்கோ. கிச்சன் LKWGMKU. ஓகேவா? சோ
ஓகே இப்ப பாருங்க கேவை எல்லாம் மாத்தி இருக்காங்க சோ என்ன அர்த்தம் கே எல் அடுத்த லெட்டரே சோ ஒரு லெட்டர் கூட்டி இருக்காங்க ஐல இருந்து கே ஜே கே ரெண்டு லெட்டர் கூட்டி இருக்காங்க டி ல இருந்து டபிள்யூ யூ வி டபிள்யூ மூணு லெட்டர் கூட்டி இருக்காங்க சி ல இருந்து ஜி டி இ எஃப் ஜி நாலு லெட்டர் கூட்டி இருக்கான் எச் ல இருந்து எம் ஐ ஜே கே எல் எம் அப்ப 5 அப்ப இது 6 கூட்டி இருப்பாங்க இது 7 கூட்டி இருப்பாங்க எண்ணிட்டு இருக்காதீங்கமா நான் சும்மா உனக்கு போடுமே என்ன அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா அப்ப அதே மாதிரி ஷாம்பு இன்க்ரீஸ் பண்ணு பி எஸ் டி டி ல எத்தனை ஆப்ஷன் தொடங்குது எல்லா ஆப்ஷனுமே டி ல தான் தொடங்குது எச் ல இருந்து ஐ ஜே ஜே வரும் இங்க அப்ப ரெண்டு செகண்ட் லெட்டர் ஜே எதுல வருது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் அடுத்து தேர்ட் லெட்டர் பார் ஏ பி சி டி தேர்ட் லெட்டர் டி அப்ப இதுவும் கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ முடிஞ்சிருச்சு 11வது கேள்வி ஐடென்டிஃபை தி ஆட் பேர் ஃப்ரம் தி ஃபாலோவிங் கேக்குறாங்க சோ இதுலயும் அந்த போன क्वेश्चनல கேட்டல்ல மேனை வந்து எப்படி பிரிக்க முடியாது கிளாஸா பிரிக்க முடியாதுன்னு போன வீடியோல சொன்னேன் இப்போ அதே மாதிரி தான் ஈகிள் ஸ்வூப் கிங் பேலஸ் பிக் ஸ்டை பேர்ட் நெஸ்ட் அந்த மாதிரி எது தவறுன்னு கேக்குறாங்க கிங் வந்து பேலஸ்ல தான் இருப்பாரு ஓகேவா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ராஜானா அரண்மனை பேலஸ்ல தான் இருப்பார் பிக் வந்து ஸ்டை இந்த ஸ்டை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பன்றி கூண்டு ஓகேவா எல்லாமே தெரியணும் நல்லா ஞாபகம் வச்சு கூண்டு ஓகேவா பன்றி கூண்டு பிக்னாலே பன்னி தான் ஓகேவா சோ பன்னி கூண்டுல தான் இருக்கும் பறவை நெஸ்ட்ல தான் இருக்கும் நெஸ்ட்னா கூடு ஓகேவா பறவைனா கூடு அப்போ அந்த அந்த நபர்கள் எங்க தங்கக்கூடியார்கள் அப்ப கிங் வந்து பேலஸ்ல தான் இருப்பாரு பன்னி வந்து பன்னி கூண்டுல தான் இருக்கும் பறவை வந்து கூட்டுல தான் இருக்கும் இதுல எது தப்புனா ஈகிள் ஸ்வூப் தான் தவறு ஈகிள்னா பருந்து கழுகுன்னு சொல்லுவாங்க அந்த கழுகு எங்க தங்கக்கூடிய இடம்னா அது ஸ்வூப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங்னா திடீர் தாக்குதல் ஓகேவா ஸ்வூப்னா என்ன திடீர் தாக்குதல் அப்ப திடீர்னு தாக்குதல் பண்றதுக்கு எதாவது ஸ்வூப் அது வந்து பருந்து வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அது தங்கக்கூடிய இடத்தை குறிக்கல அதனால அதுதான் வெளியே போகுது 12வது क्वेश्चन இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுப்பாங்கம்மா இதுல எது வந்து அடுத்து இங்க ஒரு இடம் வரும் அதுல வந்து எது வரும்னு கேக்குறாங்க தொடர்ச்சியா எது இடம் பெறும்னு இப்ப அம்புக்குறி பாரு இங்க இருக்கா ஒன்னு விட்டு இங்க இருக்கா திருப்பி 2 விட்டு இங்க இருக்கா அடுத்தது 1 2 3 பிளேஸ் விட்டு இங்க இருக்கு அப்ப அடுத்தது 4 பிளேஸ் விடணும் 1 2 3 4 விட்டுட்டு அம்புக்குறி இங்க வந்திருக்கணும் கீழே வர மாதிரி எந்த இடத்துல அம்புக்குறி இருக்கு ஏ ஆப்ஷன் அதனால ஏ தான் வரும் வேற எந்த ஆப்ஷன்லயும் அம்புக்குறி கீழே வர மாதிரி இல்ல சோ ஏ முடிஞ்சிருச்சு ஓகே 13வது क्वेश्चन கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन இங்க வந்து உனக்கு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்கான் என்ன கொடுத்திருக்கான்றத பாரு 3 9 27 பிராக்கெட் 81 243 பிராக்கெட் 729 2187 என்ன இருக்குன்னா 3 3ஆல பெருக்கினா 9 9 3ஆல பெருக்கினா 27 27 3ஆல பெருக்கினா 81 81 3ஆல பெருக்கினா 243 243 3ஆல பெருக்கினா 729 729 3ஆல பெருக்கினா 2187 எல்லாமே 3ஆல பெருக்கப்பட்ட ஒரு வரிசை சரியா இருக்கு இப்ப அவன் என்ன क्वेश्चन கேக்குறான்னு பாரு இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான் அதுல தான் ட்விஸ்டே இப்ப என்ன கேட்டிருக்கானா the first bracketed number from left இப்ப இந்த சீரிஸ் உடைய லெஃப்ட் எதுனா இது உன்னுடைய இடது கை பக்கம் இருக்குது இது லெஃப்ட் உன்னுடைய வலது கை பக்கம் இருக்குதுனால இது ரைட் ஓகேவா சோ the first bracketed number from the left அப்ப லெஃப்ட்ல இருந்து வரக்கூடிய முதல் bracketed நம்பரும் கரெக்ட்டா இருக்கான் is correct முதல் பிராக்கெட் நம்பர் வந்து கரெக்ட் அந்த செகண்ட் இஸ் இன்கரெக்ட் செகண்ட் பிராக்கெட் நம்பர் இருக்கு பாரு அது தப்பு அப்படின்றான் நான் தான் சொன்னேன்ல கரெக்டா இருக்கு சீரிஸ் வந்து எல்லாமே 3ஆல தான் மல்டிப்ளை ஆகிருக்கு அப்ப ரெண்டு பிராக்கெட் நம்பருமே என்ன பொறுத்தவரை என்னது கரெக்ட் தான் அவன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்கான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்பர் கரெக்ட்டா ரெண்டாவது பிராக்கெட் நம்பர் தப்புன்னு சொல்லிருக்கான் அப்ப இந்த ஆன்சரே தப்பு ரெண்டுமே கரெக்ட் அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அடுத்து கேக்குறான் பாரு both the bracketed numbers are correct ரெண்டு பிராக்கெட்ல இருக்க நம்பருமே கரெக்ட்ன்றான் ஆமா ரெண்டுமே கரெக்ட் தான் சி ஆப்ஷன் பாரு both the bracketed numbers are incorrect ரெண்டுமே கரெக்ட்
டி ஆப்ஷன் பார். the first bracketed number வந்து incorrect, செகண்ட் வந்து கரெக்ட். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அந்த பிராக்கெட்ல இருக்க நம்பரை வச்சு தான் கேள்வியே. முதல் வந்து கரெக்ட், ரெண்டாவது தப்பு, இல்ல ரெண்டுமே கரெக்ட், இல்ல ரெண்டுமே தப்பு, இல்ல ரெண்டாவது கரெக்ட் முதல் தப்பு, இப்படி क्वेश्चन பண்ணுவான். நான் இப்ப இந்த சீரியஸ் சொல்லிட்டேன். 3 3ஆல பெருக்குனா 9 வரும், 9 3ஆல பெருக்குனா 27 வரும், 27 3ஆல பெருக்குனா 81, 81 3ஆல பெருக்குனா 243, இத 3ஆல பெருக்குனா 729, 3ஆல பெருக்குனா 2187 சொல்லிட்டேன். அப்ப எல்லா நம்பருமே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப ரெண்டு பிராக்கெட் நம்பருமே சரி. அடுத்த क्वेश्चन, athletics is related to stadium. அத்லெட்டிக்ஸ்னா வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க, அவங்க எதோட சம்பந்தப்பட்டிருக்காங்களா? ஸ்டேடியத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த சேம் வே ஸ்கேட்டிங், ஸ்கேட்டிங்னா பனிச்சறுக்கு, அந்த பனிச்சறுக்குல விளையாடுவாங்களா அவங்க, அந்த ஸ்கேட்டிங் எதோட சம்பந்தப்படுதுன்னா ரிங்க், ரிங்க்னாலே பனிச்சறுக்கு விளையாடுற அந்த இடம் பேர் தான் ரிங்க்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பீனா 3, எச்னா 9. என்னப்பா இப்படி சொல்லியிருக்காங்க? பீனா 3, எச்னா 9. என்ன பண்ணிருக்காங்க? கவனி, பி வந்து ரெண்டாவது லெட்டர் 1 கூட்டியிருக்கான், எச் வந்து 8வது லெட்டர் 1 கூட்டியிருக்கான். முடிஞ்சிச்சா? ஏபிசிடி பி ரெண்டாவது லெட்டர் 1 கூட்டி 3 எழுதிருக்காங்க, எச் ஏபிசிடி 8வது லெட்டர் 1 கூட்டி 9 எழுதிருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல எழுதிடலாமா? சி எஸ் 19, சி 3, எச் 8, ஓ 15, ஓ 15, எல் 12. கூட்டு பார்க்கலாம். 9 3 12 8 20 30 32 4 5 6 7 72. 72 1 கூட்டினா 73. ஆப்ஷன்ல இல்ல. 72 1 கூட்டினா 73. ஆமா தானே? ஆப்ஷன்ல இல்ல. கேள்வி தப்புன்னு நினைக்காத. இங்கதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்களாமா. இங்க ஒரு லெட்டர் இருக்கா, அதனால 1 கூட்டினா. இங்கேயும் ஒரு லெட்டர் இருக்கா, 1 கூட்டினா. இங்க எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப 6 கூட்டணும். சோ பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 78. ஓகேவா? புரியுதாமா? ஓகே. அடுத்தது வால்யூம் ஸ்மால், ஹைட், வைட். இதுல எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஓகே, எது தப்பு அப்படின்னா ஸ்மால், இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ, இந்த சிலிண்டர் எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. இந்த சிலிண்டர் எவ்வளவு வால்யூம் பிடிக்கும், அதாவது எவ்வளவு தண்ணி உள்ள இதுல ஊத்தனா, அந்த கேன்ல ஊத்தனா எவ்வளவு தண்ணி பிடிக்கும், அதுதான் என்னது? வால்யூம். அந்த தண்ணி ஊத்தனோடனே எவ்வளவு வெயிட் இருக்கும். ஓகேவா? அப்படி இது எல்லாமே சொல்லலாம். ஆனா ஸ்மால்ன்ற வார்த்தை வந்து சின்னதா பெருசா அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு பயன்படும், அதனால அதுதான் வெளியே போயிடும். ஓகேவா? ஸ்மால்ன்ற வார்த்தை அளவுகளை குறிக்க பயன்படாது. அடுத்தது பேப்பர்மா, பேப்பர் கட்டிங் செம்ம. இப்போ இந்த இடத்துல டாட்டட் கொடுத்துட்டாங்களா, இந்த இடத்துல டாட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இங்க ஒன்று வச்சிருக்கு, இதை நான் மடிச்சுன்னு வச்சுக்கோ பேப்பர், இந்த அம்புக்குறி எப்படி போகும்? இப்படி போகும். ஓகேவா? ஒன்னு மேல் நோக்கி போலாம், இல்ல உள்ளவே அடங்கலாம். சோ அந்த ஹைட்டை பொறுத்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா பேப்பர் வரையும் ஒசந்து போகுமானா கண்டிப்பா ஒசராது. அப்ப பி கிடையாது, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க. பி வராது. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி தான். ஏன்னா இருங்க ஒரே நிமிஷம், இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இதனுடைய ஹைட்டையே அப்படியே இருக்கிறதுனால இப்படி மடிச்சா இந்த இடத்துல சரியா போய்டும்ன்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஓகேவா? பேப்பரை மடிச்சா அதோடவே சரியா போய்டும். அடுத்து ஐடென்டிஃபை தி ஆட் ஒன் ஃப்ரம் தி ஃபாலோவிங். எது தவறுனா ஏபிசிடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வேற எழுத சொல்லியிருக்கேன், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டிஎக்ஸ் தான் வெளியில போறான். ஏன்னா எச் னுடைய ஆப்போசிட் பேர் லெட்டர் எஸ். முன்னாடி இருந்து எண்ணும் போது எச் 8வது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணும் போது எஸ் தான் 8வது லெட்டர். கே முன்னாடி இருந்து எண்ணும் போது 11வது லெட்டர்னா பி பின்னாடி இருந்து எண்ணும் போது 11வது லெட்டர், கேவும் பியும். அதே மாதிரி ஈவி, இது வந்து 5வது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணும் போது அவன் தான் 5வது லெட்டர். ஆனா டி னுடைய ஆப்போசிட் லெட்டரா யார் வந்திருக்கணும்? டபிள்யூ வந்திருக்கணும். எக்ஸ் னுடைய ஆப்போசிட் லெட்டரா யார் வந்திருக்கணும்? சி வந்திருக்கணும். சோ ஜோடி மாறி போச்சு, அதனால அவங்க தான் தப்பா வெளியே போயிட்டாங்க. 19வது क्वेश्चन சீரியஸ், ஈஸி தான். ஏமா பீன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கானா, பீன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு சிடின்னு எழுதியிருக்கான். அடுத்து ஈன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப் ஜி எச், அடுத்து ஐன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஜே கே எல் எம், அடுத்தது என்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஓ பி கியூ ஆர் எஸ். 5 லெட்டர். அவங்க பாருங்க, இங்க நல்லா கவனிங்க, 1 2 3 4 5. அப்ப இந்த டேஷ்ல 6 லெட்டர் எழுதணும். சோ என்னுக்கு அடுத்து இந்த எஸ்க்கு அடுத்து எந்த லெட்டரை விடணும்?
டீன்ற ஒரு லெட்டரை விடணும். டீன்றதை விட்டுட்டு U V W X Y Z. So answer option is A. Last and final question, 20வது question. 5/6 என்ன எழுதிருக்காங்க? 5/6 121. 8/9 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி ஃபிராக்ஷன் எல்லாம் புரியாதுன்னா ஈஸி தான்மா. 5ஐயும் 6ஐயும் கூட்டேன். 5 6 கூட்டினா 11. இந்த 11ஓட ஸ்கொயர் தான் எழுதியிருக்கான். அப்ப 8ஐயும் 9ஐயும் கூட்டுமா? என்ன வந்தது? 9 8 ஒரு 9 17. 17ஓட ஸ்கொயர் என்னம்மா? 17ஓட ஸ்கொயர் வந்து 9ல முடியணும். சோ 289 ஆன்சர் ஓவர். ஓகேவா? சோ गाइस, இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2 கனெக்ட்ல பார்த்து முடிச்சாச்சு. சோ SSC RPF ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப கனெக்ட்ல இருப்பீங்க நான் நம்புறேன். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். சோ எப்படி எங்களோட எபிசோட்ஸ் போகுதுன்னு சொல்லுங்க. மேக்ஸ் क्वेश्चंस நாங்க போடுறோம். அதுதான் அடுத்து கேப்பீங்கன்னு தெரியும். நாங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். थैंक यू.